Today, the question number 16 பார்க்க போகிறோம். மார்ஜினல் காஸ்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் தான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் வரும் ஆர்டிபியில். இதுக்கு அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மார்ஜினல் காஸ்டிங்கில் கொஷின் நம்பர் 16ல் என்பி லிமிடெட் ப்ரொடியூசஸ் 2 ப்ராடக்ட்ஸ் பி அண்ட் கியூ அப்படின்னு 2 ப்ராடக்ட். த டிராஃப்ட் பட்ஜெட் ஃபார் த நெக்ஸ்ட் மந்த் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். டிராஃப்ட் பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படின்னா, அதாவது பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் யூனிட்ஸ் 40,000 and 80,000. அப்போ பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் 2 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 40,000 ஒன்று 80,000. செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டு பிக்கு 25 rupees, கியூக்கு 50 rupees. டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் பார்த்தீங்கன்னா 20 rupees, 40 rupees டோட்டல் காஸ்ட்டு. மெஷின் ஹவர்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hours யூஸ் ஆகுது. அப்போ பி ப்ராடக்ட் நீங்கள் 1 யூனிட் தயார் பண்ணணும்னா 2 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ கியூ ப்ராடக்ட் நீங்கள் 1 யூனிட் தயார் பண்ணோம் அப்படின்னா 1 மணி நேரம் தேவைப்படுது. சரி, மேக்ஸிமம் சேல்ஸ் பொட்டன்சியல் யூனிட்ஸ் மேக்ஸிமமாக எவ்வளோ நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பியில் 60,000 யூனிட்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம். பட் கியூவில் வந்து 1 lakh வரைக்கும் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ த ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் ஆர் எஸ்டிமேட்டட் அட் rupees. ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் தனியாக சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ, 9,60,000 rupees. இந்த கம்பெனி அப்சார்ப் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் த மெஷின் ஹவர்ஸ். அப்போ மெஷின் ஹவர்ஸ் மொத்தம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்க்கணும். 2 ப்ராடக்ட்டுக்கு பிக்கு எவ்வளோ மிஷின் ஹவர்ஸ், கியூக்கு எவ்வளோ மிஷின் ஹவர்ஸ். மொத்தம் பியில் வந்து 40,000 யூனிட்ஸ், கியூவில் வந்து 80,000 யூனிட்ஸ். அப்போ பிக்கு வந்து 2 மணி நேரம் தேவைப்படுது ஒரு யூனிட்டுக்கு, கியூக்கு வந்து 1 மணி நேரம் யூனிட் தேவைப்படுது. அப்போனா மொத்தமாக எத்தனை மணி நேரம் தேவைப்படுது. அப்போ நீங்கள் அதை டிவைட் பண்ணிங்கன்னா, இந்த டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டில் டிவைட் பண்ணிங்கன்னா பர் யூனிட் எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ த கம்பெனி அப்சார்ப் ஃபிக்ஸட் காஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த மெஷின் ஹவர்ஸ் விச் ஆர் ஃபுல்லி யூட்டிலைஸ்ட் பை த பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் அண்ட் கேனாட் பி ஃபர்தர் இன்க்ரீஸ்ட். ஸோ வென் த பட்ஜெட் வாஸ் டிஸ்கஸ்ட், இப்போ மேனேஜிங் டைரக்டர் என்ன சொல்கிறாரு, அதாவது த ப்ராடக்ட் மிக்ஸ் சுட் பி ஆல்டர்ட் டு ஈல்ட் த ஆப்டிமம் ப்ராஃபிட். இப்போ இந்த ப்ராடக்ட் மிக்ஸ் இருக்குது இல்லையா, ப்ராடக்ட் மிக்ஸ்னா பிக்யூ, இது 40,000 அது 80,000 அப்படின்னு இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் மிக்ஸை மாற்றலை சார். அப்போ என்னென்னா ஆப்டிமம் ப்ராஃபிட் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறார். த மேனேஜிங் டைரக்டர் சஜஸ்டட் ஹீ வுட் இன்ட்ரடியூஸ் எ நியூ ப்ராடக்ட் சி. இப்போ பிக்யூ ரெண்டும் பார்க்கலாம், எது நமக்கு அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஒன்று வச்சுக்கலாம், அதுக்கு பதிலாக நம்ம இன்னொரு யூனிட்டை ப்ராடக்ட் சியை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் சொல்கிறாரு. த யூனிட் ஆஃப் விச் வில் டேக், பட் அந்த சி ப்ராடக்டை தயார் பண்ணோன்னா ஒரு யூனிட்டை தயார் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் தேவைப்படுது. நல்லா பார்க்கணும், பி ப்ராடக்ட்டுக்கு 2 மணி நேரம், கியூ ப்ராடக்ட்டுக்கு 1 மணி நேரம், சி ப்ராடக்ட்டுக்கு 1.5 hours. ஸோ ஹவவர் எ நியூ மிஷின் இன்வால்விங் த கேபிட்டல் அவுட்லே. அப்போ நீங்கள் சி ப்ராடக்ட்டை தயார் பண்ணோன்னா அதுக்கு தனியாக ஒரு மிஷின் போட வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் செலவாக வேண்டியிருக்கு, இன்ஸ்டால் பண்ணோம். அப்போ ப்ராசஸிங் ப்ராடக்ட் சி. அண்ட் தென் அடிஷ்னல் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ், அது இல்லாமல் அடிஷ்னல் ஃபிக்ஸடு, ஏற்கனவே ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் 9,60,000 இருக்குது. அது இல்லாமல் சி ப்ராடக்ட் தயார் பண்ணோன்னா இன்னொரு ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கு. தட் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 60,000 per month. இந்த வேரியபிள் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அது இல்லாமல் எதாவது சொன்னால் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எவ்வளோ அப்படின்னா 21 rupees per unit அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரிக்வயர்ட் calculate the profit as per the draft budget for the next month, அது ஒன்று. And then revise the product mix based on the data given for P and Q to yield optimum profit. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்போ இந்த டைமை பார்த்து கன்சம்ஷனை பார்த்து எந்த ப்ராடக்ட் ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிவைஸ் பண்ண சொல்கிறான் ப்ராடக்ட் மிக்ஸே. அது எப்படி ரிவைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அண்ட் தென் கம்பெனி டிசைட்ஸ் டு டிஸ்கண்டினியூ. சப்போஸ் இந்த ப்ராடக்ட் பி அண்ட் கியூவில் உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் மார்ஜின் கம்மியாக இருக்குன்னா அதை நீங்கள் கிவ் அப் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது அது என்ன செல்லிங் ப்ரைஸ், ஃபிக்ஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் சி. அப்போ எந்த ப்ரைஸுக்கு விற்றா இன் சச் எ வே டு ஈல்டு 15% ஆஃப் அடிஷனல் கேபிட்டல். அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ சொல்லியிருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக அடிஷனல் கேபிட்டலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா, இன்வால்விங் த அடிஷனல் அவுட்லே அப்படிங்கிறது 2 லட்ச ரூபா. இந்த 2 லட்ச ரூபா செலவு பண்ணால் அதில் 15% ரிட்டர்ன் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த அடிஷனல் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் பிசைட்ஸ் மெயின்டைனிங் த சேம் ஓவரால் ப்ராஃபிட் ஆஸ் இன்வேஜ் இன் பாயிண்ட் நம்பர் 2 above அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு, நல்லா பார்த்துங்க. இதே மாதிரி கொஷின் மறுபடியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது டிராஃப்ட் பட்ஜெட். அதில் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ யூனிட் தயார் பண்ணுறோம், எவ்வளோ செல்லிங் காஸ்ட், எவ்வளோ
ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெண்டும் பார்த்தா எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின். ஜஸ்ட் அதை அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் போட்டால் போதும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிராஃப்ட் பட்ஜெட். ஸோ ப்ராஃபிட் ஆஸ் பர் என்ன டிராஃப்ட் பட்ஜெட் வேணும் அப்படின்றாங்க ஃபார் த நெக்ஸ்ட் மந்த்து. இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ராடக்ட்டில் நம்ம என்ன பர்டிகுலர்ஸ் போட்டுங்க, பர்டிகுலர்ஸ், அடுத்து ப்ராடக்ட் பி அண்ட் தென் கியூ அண்ட் தென் டோட்டல். இது யூனிட்ஸில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக என்ன சொல்கிறாங்க ப்ரொடக்ஷன் வந்து கொஷனில் பாருங்கள், ப்ரொடக்ஷன் எவ்வளோ சொல்கிறாங்க 40,000, இதில் வந்து 40,000, இதில் 80,000. ஸோ அப்போ இதில் 40,000 யூனிட்ஸ், இதில் 80,000 யூனிட்ஸ். அப்போ மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 யூனிட்ஸ் மொத்த யூனிட்ஸ் இவ்வளோ தயார் பண்ணுறோம். சரி, இப்போ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டு என்ன காஸ்ட்டு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 rupees. இதுக்கு எவ்வளோ வருது பாருங்கள் செல்லிங் ப்ரைஸ் கியூ யூனிட்டுக்கு. இப்போ நீங்கள் இதை வந்து கூட ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 40,000 யூனிட்ஸ் 50,000 யூனிட் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி பிரிங்க. அதாவது பர் யூனிட்டு, அதாவது பர் யூனிட் அண்ட் தென் டோட்டல் வேல்யூ, பர் யூனிட் டோட்டல். இப்போ இது மொத்தம் டோட்டல் இருந்து வந்துடும். இப்போ செல்லிங் ப்ரைஸு கீழே போட்டுங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து 25 rupees. சரி, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, காஸ்ட் ப்ரைஸும் அப்படியே சொல்கிறாங்க பாருங்கள் 20 rupees. அப்போ அது 25 rupees, இது 20 rupees. அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் என்ன பாருங்கள் 5 rupees மார்ஜின். சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ண 40,000க்கு நீங்கள் 25 rupees அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 40,000 into 25 rupees, தட் இஸ் 10 lakhs. அப்போ இது வந்து 10 lakhs. சரி, இதுக்கு வந்து என்ன பாருங்கள், அடுத்தது அதே 20க்குன்னு பார்த்தீங்கன்னா இது 8 lakhs, 40 into 20, அப்போ 8 lakhs. சரி, இப்போ 10 lakhs minus 8 lakhs அப்படின்னா 2 lakhs. இது எல்லாமே ருப்பீஸ். அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவங்க கேட்டிருக்கிற டிராஃப்ட் பட்ஜெட் நம்ம போடுறோம். அப்போ ஒரு பட்ஜெட், அதாவது செல்லிங் ப்ரைஸ் ஒரு யூனிட்டுக்கு 25 ரூபா, அப்போ 40,000 யூனிட்டுக்கு 10 lakhs rupees, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20 rupees, அப்போ 40,000 யூனிட்டுக்கு 8 lakhs rupees. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 lakhs rupees, பர் யூனிட் பார்த்தா 5 rupees அப்படின்னு போடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 80,000 அதே தான், 80,000 into 25 அப்படின்னு பாருங்கள், 80,000 into 25 அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது 80,000 into அதனுடைய ரேட்டு நீங்கள் பார்க்கணும். இதுக்கு வந்து ரேட்டு 50 rupees, இதுக்கு 40 rupees. அப்போ இங்கே 50 rupees, இங்கே 40 rupees. அப்போ 80,000 into 50 அப்படின்னா 40 lakhs. 80,000 into 40 அப்படின்னா 32 lakhs. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு 10 rupees ப்ராஃபிட்டு. அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஆக்சுவலாக 50க்கு இன்ட்டு எத்தனை யூனிட்ஸு 8 into 40,000. இதுக்கு எவ்வளோ ரேட்டு இருப்பாருங்க, இதுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து 40 அப்படின்னா 38. அப்போ 8 lakhs. ஸோ 8 lakhs. அப்போ நல்லா பாருங்கள், மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் 10 lakhs. சரி, அப்போ இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 50 lakhs சேல்ஸு, அதாவது கியூ யூனிட்டுக்கு 40 lakhs, பிக்கு வந்து 10 lakhs, இதுக்கு பிக்கு வந்து 8 lakhs காஸ்ட்டு, இதுக்கு 32 lakhs, அப்போ 40 lakhs. அப்போ இதுதான் வந்து டிராஃப்ட் பட்ஜெட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒன்று வந்து உங்களுக்கு முடிஞ்சது. இது ரொம்ப சிம்பிள் தான், அப்படியே கால்குலேட் பண்ணி போட வேண்டியது தான். இப்போ அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ரிவைஸ் த ப்ராடக்ட் மிக்ஸ் பேஸ்ட் ஆன் டேட்டா கிவன் ஃபார் கியூ அண்ட் பி டு ஈல்ட் ஆப்டிமம் ப்ராஃபிட். இதை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ரிவைஸ் பண்ணால் நம்ம என்ன செய்யணும், ஆக்சுவலாக மொத்தமாக மெஷின் ஹவர்ஸ் என்னன்னு பாருங்கள். இப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் தேவைப்படுது, ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1 மணி நேரம் தான் தேவைப்படுது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பேசிக் கேல்குலேஷன்ஸ் வந்து நீங்கள் போட்டுங்க. என்னென்ன கேல்குலேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ மெஷின் ஹவர்ஸ் அப்படின்னு எடுங்க. மெஷின் ஹவர்ஸில் எந்த ப்ராடக்ட்டுக்கு பிக்கு எடுத்துங்க. பிக்கு வந்து ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ 40,000 யூனிட் நம்ம வேணும்.
ஆனால் 40,000 யூனிட்டுக்கு எத்தனை மணி நேரம் தேவைப்படுது? 2 hours தேவைப்படுது. இன்ட்டு 2, அப்போ 80,000 hours தேவைப்படுது. இது வந்து ஹவர்ஸ். சரி, 40,000 இன்ட்டு க்யூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எவ்வளோ? 80,000 யூனிட்ஸு இன்ட்டு ஒரு மணி நேரம் தேவைப்படுது ஒரு யூனிட்டுக்கு. அப்போ 80,000 hours தேவைப்படுது. அப்போ மொத்தமாக பார்த்தா இந்த 2 ப்ராடக்ட்டுக்கும் தயார் பண்ணோம் அப்படின்னா 1,60,000 hours தேவைப்படுது. நல்லா பாருங்கள், 1,60,000 hours தேவைப்படுது. ஆனால் என்ன சொல்கிறான்? ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ வருது அப்படின்னா 9,60,000 rupees. அப்போ டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் இது வரைக்கும் உள்ள ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 9,60,000. அப்போ மொத்த டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ? ஒர்க்கிங் ஹவர்ஸு 1,60,000. அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட் பெர் ஹவர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,60,000 டிவைடட் பை 1,60,000 அப்படின்னு பார்த்தா 9,60,000 டிவைடட் பை 1,60,000 அப்படின்னு போட்டிங்கன்னா 6 rupees வருது. அப்போ ₹6 இதுதான். அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டு பர் யூனிட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து உங்களுக்கு ₹6 ஆகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? இது சரி, ஓகே, இது பர் யூனிட்டுக்கு தெரியுது. அப்போ பர் யூனிட்டுக்கு எவ்வளோ பண்ணணும்? அப்போ நீங்கள் பர் யூனிட்டுக்கு பாருங்கள், பர் யூனிட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக்கு என்ன வருது பாருங்கள், 2 மணி நேரம் தேவைப்படுது. புரியுங்களா? ஒரு யூனிட்டுக்கு. ஆனால் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ சார்ஜஸ்ஸு? ₹6. அப்போ ஒரு யூனிட்டு நீங்கள் தயார் பண்ணணும்னா 2 மணி நேரம் தேவைப்படுது. 2 மணி நேரத்துக்கு ₹6 சார்ஜஸ் அப்படின்னா அப்போ ₹12. அப்போ ஒரு யூனிட்டுக்கு ₹12. இது வந்து பர் யூனிட் காஸ்ட். அதேமாதிரி க்யூக்கு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ ₹6 தான். அப்போனா எவ்வளோ வரும்? ₹6. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பர் யூனிட்டுக்கு ஒன்றுக்கு ₹12, ஒன்றுக்கு ₹6 பர் யூனிட்டை பொறுத்த வரைக்கும். இது இப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கான்ட்ரிபியூஷன்னா என்ன உங்களுக்கு தெரியும்? கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டு ப்ளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் இப்போ பீக்கு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? பீக்கு நமக்கு என்ன பார்த்தோம்? ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ வருது? ஒரு யூனிட்டுக்கு பாருங்கள் ₹5. சரி, பீக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வருது? ஆக்சுவலாக ₹12. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்போ ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹12 ப்ளஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? ₹15. அப்போ ₹17. அப்போ இது வந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டுக்கு. க்யூக்கு அதே மாதிரி என்ன வரும்? க்யூக்கு நீங்கள் பாருங்கள் அப்படியே ₹6 இந்த ₹6 ப்ளஸ் அதில் என்ன வருது? இதில் ₹10. அப்போ ப்ராஃபிட் மார்ஜின் ₹10, ஃபிக்ஸட் காஸ்ட் ₹6. அப்போ ₹16. சரி, இதை நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம பர் யூனிட்டுக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இன்னும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ப்ரொடக்ஷன் வைஸ் ப்ராடக்ட் வைஸ் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம என்ன பர் யூனிட்டுக்கு பார்த்தோம். இந்த ப்ராடக்ட் வைஸ் கான்ட்ரிபியூஷனில் மொத்தமாக என்ன பண்ணிங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 2 ப்ராடக்ட் தயார் பண்ணலாம், இது ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணலாம். அப்போ 2 ப்ராடக்ட்டுக்கு வந்து காஸ்ட். அப்போ ப்ராடக்ட் வைஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்போ பியில் எவ்வளோ வருது? மொத்தமாக கான்ட்ரிபியூஷன் ₹17 வருது. ஆனால் அதில் என்ன பண்ணலாம்? 2 யூனிட் தயார் பண்ணலாம். அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ வருது? ₹8.50. சரி, அதேமாதிரி க்யூவில் நம்ம என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக ₹16 இந்த அமௌண்ட்டு, இது ரெண்டையும் எடுத்துக்கணும். அப்போ ₹16. ஆனால் ஒரு யூனிட்டுக்கு தான். அப்போ ₹16. ஸோ இப்போ நீங்கள் இதில் நல்லா பார்க்கணும், இதில் எது கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குதோ அதுதான் நமக்கு லாபகரம். அப்போ கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது க்யூ வந்து உங்களுக்கு ₹16 இருக்குது கான்ட்ரிபியூஷன். ப்ராஃபிட்டும் ஃபிக்ஸட் காஸ்ட்டும் சேர்ந்து ₹16 இருக்குது. அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பி யூனிட்டில் ₹8.50 தான் வருது. இப்போ நம்ம ரிவைஸ்டு பட்ஜெட்டு போடணும். அப்போ ரிவைஸ்டு பட்ஜெட்டு நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் மிக்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது ரிவைஸ்ட் ப்ராடக்ட் மிக்ஸ் என்ன? டு ஈல்ட் ஆப்டிமம். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதே மாதிரியே பார்த்துங்க, ஆப்டிமம் ப்ராஃபிட் நமக்கு வரணும். அப்போ நம்ம எதில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னா நமக்கு நல்லா கவனிக்கணும். க்யூக்கு தான் வந்து உங்களுக்கு ஹையர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தி. ஆனால் அதே சமயத்தில் க்யூ அது வந்து 1 மணி நேரம் தான் ஒரு யூனிட்டுக்கு தேவைப்படுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் கான்ட்ரிபியூஷன் அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்? க்யூ ஹேஸ் ஹையர் கான்ட்ரிபியூஷன் பர் ஹவர். அப்போ நீங்கள் மெஷின் ஹவரில் நீங்கள் பாருங்கள்,
இதில் என்ன சொல்கிறான், மேக்ஸிமம் சேல்ஸ் பொட்டன்ஷியல் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணோன்னு முடிவு பண்ணால் Q வந்து 1 lakh யூனிட்ஸ் வரைக்கும் தயார் பண்ணலாம். அப்போ அது ப்ராஃபிட்டு, ஏன்னா கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், எதில் ரிவைஸ் பண்ணோம்? அப்போ ரிவைஸ்டு ப்ராடக்ட் மிக்ஸ் என்னென்னா, நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இந்த 1 lakhக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம். Qக்கு வந்து அப்படியே 1 lakhக்கு அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அப்போ 1 lakhக்கு நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை மணி நேரம் வேணும்? அப்போ ஒரு யூனிட்டு தயார் பண்ணுறதுக்கு 1 lakh அப்படியே நீங்கள் இப்போ வந்து Q ப்ராடக்ட், இந்த Q ப்ராடக்டை நீங்கள் தயார் பண்ணோன்னா 1 lakh யூனிட்ஸை தயார் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் தான் ஒரு யூனிட்டுக்கு. அப்படின்னா 1 lakh ஹவர்ஸ் தேவைப்படும். சரி, அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஹவர்ஸ் எவ்வளோ? மொத்தமாக நான் எவ்வளோ சொல்லியிருந்தோம்? 1,60,000 ஹவர்ஸ். இந்த ஹவர்ஸ் சொன்னோம். இந்த 1,60,000ல் லாபகரமான Q ப்ராடக்டை மட்டும் தயார் பண்ணால் 1 lakh ஹவர்ஸ் போகும். அப்போ 1,60,000ல் டோட்டலாக அவைலபிள் இருக்குது. அதிலிருந்து 1 lakh லெஸ் பண்ணால் மீதி இருக்கிற 60,000 ஹவர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்? அந்த P ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் P ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ சொல்கிறான்? Pக்கு பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் P அதுக்கு என்ன சொல்கிறான்? 2 hours தேவைப்படுது, என்ன பர் யூனிட்டுக்கு. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 60,000 ஹவர்ஸ். அப்போ ஒரு யூனிட்டு தயார் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படுது. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 மணி நேரத்தில் டிவைட் பண்ணிங்கன்னா 30,000 யூனிட்ஸ் தான் நம்ம தயார் பண்ண முடியும். அப்போ இப்போ அதை தான் நம்ம ரிவைஸ்டு பட்ஜெட் நம்ம போடும்போது இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒர்க்கிங்ஸ்லாம் இங்கே போடலாம், சரி இங்கேயே போட்டோம் பரவாயில்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இருக்கிற 1,60,000 மணி நேரத்தை 1,00,000 ஹவர்ஸ் வந்து ப்ராடக்ட் Qவுக்கும், மீதி 60,000 மணி நேரத்தை ப்ராடக்ட் Pக்கும். அப்போ Pக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது 30,000 யூனிட் தான் தயார் பண்ண முடியும். ஆனால் Qக்கு யூஸ் பண்ணும்போது 1,00,000 ப்ராடக்ட்டு தயார் பண்ணலாம். அப்படி பண்ணால் என்ன காஸ்ட்? அதுதான் இப்போ ரிவைஸ்டு ப்ராடக்ட் மிக்ஸ் டு ஈல்ட் ஆப்டிமம் ப்ராஃபிட். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம செய்ய போகிறது ப்ராடக்ட்டு, இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம், ரிவைஸ் பண்ணிட்டோம், ப்ராடக்ட் Qவை 1,00,000 யூனிட்டை தயார் பண்ண போகிறோம். சரி, அப்படின்னா என்ன ஆகிடுது? அதுக்கு என்ன ஆகணும்? ப்ராடக்ட் Qவுக்கு 16 ரூபாய் ரேட்டு, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 16 rupees. அப்போ நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு 16 ரூபாய் அப்படின்னா 16 lakhs. சரி, Pயை நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன 30,000 யூனிட் தான் தயார் பண்ண போகிறோம், 30,000 யூனிட் தான் தயார் போகிறோம். அதுக்கு என்ன கான்ட்ரிபியூஷன்? தட் இஸ் 17 rupees. அப்போ இன்ட்டு 17 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அப்போ 17 3 51. அப்போ 5,10,000 rupees தான் உங்களுக்கு வந்து, சரி 10,000 rupees. அப்போ நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருது? டோட்டல் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தா 21,10,000. 21,10,000. சரி, இப்போ இதில் என்ன பண்ணலாம்? லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அது ஸ்டாண்டர்டாக 9,60,000. அப்போ 21,60,000ல் மைனஸ் 9,60,000 போச்சு அப்படின்னா அப்போ எவ்வளோ வருது பாருங்கள். அதாவது 21 lakhs 9,60,000 போச்சு அப்படின்னா 11,50,000 rupees. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ இதுதான் வந்து ரிவைஸ்டு ப்ராடக்ட் மிக்ஸு. நல்லா பார்க்கணும். 1,16,000 அண்ட் தென் 30,000 இன்ட்டு 17 rupees கான்ட்ரிபியூஷனு. அப்போ பார்த்தீங்கன்னா 21,10,000. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டில் லெஸ் பண்ணிங்கன்னா 9,60,000 லெஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வந்து 11,50,000 rupees அப்போ வந்துடும். சரி, இப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க நான் கொஷனில் நல்லா கவனிங்க. அதாவது த கம்பெனி டிசைட்ஸ் டு கண்டினியூ த எய்தர் ப்ராடக்ட் P ஆர் Q. 2 ப்ராடக்ட்டில் எது லாபகரம் இல்லையோ, எது லாபகரம் இல்லை, கான்ட்ரிபியூஷன் எது கம்மியாக இருக்குது உங்களுக்கு நல்லா பாருங்கள். கான்ட்ரிபியூஷனில் இது இல்லை, ஆக்சுவலாக P தான் பரவாயில்ல, அது Q பரவாயில்ல, P இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? P ப்ராடக்டை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு ப்ராடக்ட் C ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அப்போ நீங்கள் அதுக்கு செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் ப்ராடக்ட் P வந்து நார்மலாக இது முடிஞ்சிடுச்சு. ப்ராடக்ட் Pயில் என்ன அது கொடுக்குறது வந்து என்ன? கிவ்ஸ் லோயர் கான்ட்ரிபியூஷன் வந்து கம்மி. ஆனால் அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? அதை டிஸ்கன்டினியூ பண்ணலாம். இட் வில் பி டிஸ்கண்டினியூட்.
அது பிளேஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளேஸ் ஆஃப் P we will install என்ன ப்ராடக்ட் பண்ணலாம், ப்ராடக்ட் C will be manufactured, ப்ராடக்ட் C. ஏன்னாக்கா அது லெஸ்ஸர் கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதனால் ப்ராடக்ட் C will be manufactured. சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், ப்ராடக்ட் Cக்கு எவ்வளோ மணி நேரம் தேவைப்படுது, நீட்ஸ் 1.5 hours தான் தேவைப்படுது. எதுக்கு, பர் யூனிட்டுக்கு. அப்போ பர் யூனிட்டுக்கு 1.5 hours தேவைப்படுதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது 1,60,000 மணி நேரம். அதில் 1,00,000 மணி நேரம் நம்ம என்ன பண்ணிடுறோம், கியூக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். மீதி இருக்கிற 60,000 மணி நேரத்தை தான் இப்போ நம்ம சிக்கு கொடுக்க போகிறோம். அப்போ சியில் இப்போ எத்தனை யூனிட் தயார் பண்ணிவிடும், அது ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுனா 1.5 மணி நேரம் தேவைப்படுது. அப்போ 60,000 டிவைடட் பை 1.5 hours அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா 60,000 டிவைடட் பை 1.5 hours அப்படின்னு போட்டிங்கன்னா 40,000 யூனிட்ஸ் தான் தயார் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ பியை விட்டுட்டோம், Q யூனிட் தயார் பண்ண போகிறோம். அப்போ Qவும் இதுவும் தயார் பண்ண போகிறோம். எது, சியும். சி வந்து 40,000 யூனிட்ஸ் தயார் பண்ண போகிறோம். சரி, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி அதுக்கு பதிலாக நீங்கள் இதை தயார் பண்ணுறீங்கல்ல, இதை தயார் பண்ணால் இதுக்கு நம்ம அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, அது இல்லாமல் வேரியபிள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நியூ மிஷின் வந்து வாஸ் ருப்பீஸ், அதாவது இந்த அடிஷ்னல் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 60,000 ஆகுது. அது இல்லாமல் ஒரு 1,20,000 ருப்பீஸ் வந்து உங்களுக்கு நியூ மிஷின் இன்வால்விங் அவுட்லே, கேபிட்டல் அவுட்லே ஒரு 2 லட்ச ரூபா தேவைப்படுது. அதே மாதிரி என்ன சொல்கிறான், வேரியபிள் காஸ்ட் வந்து 21 ருப்பீஸ், இது 3 கொடுத்துருக்காங்க. அப்போனா செல்லிங் ப்ரைஸ் என்ன, இப்போ 40,000 யூனிட் சி ப்ராடக்டை நீங்கள் தயார் பண்ணால் எந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட் சி. அப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் சி ப்ராடக்ட், அவ்வளோதான். இதை அப்படியே போடலாம். இப்போ நம்ம தயார் பண்ணுறது என்ன பண்ணோம், இப்போ வேரியபிள் காஸ்ட் அவங்களே சொல்லிட்டாங்க. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, வேரியபிள் காஸ்ட்டில் 21 ருப்பீஸ் பர் யூனிட்டு. மொத்தமாக நம்ம தயார் பண்ணுறது 40,000 யூனிட்டு இன்ட்டு 21 ருப்பீஸ் அப்படின்னா எவ்வளோ, அப்போ 40,000 இன்ட்டு 21 ருப்பீஸ் அப்படின்னா 8,40,000 ருப்பீஸு உங்களுக்கு வேரியபிள் மட்டும் வருது. சரி, அதை அப்படியே வச்சுக்கலாம். அது இல்லாமல் அடிஷ்னல் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு வருது, ஆட் பண்ணோம். அப்போ அடிஷ்னல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு எவ்வளோ சொல்கிறான், 60,000 ருப்பீஸ், அதையும் ஆட் பண்ணோம். அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, ரிட்டர்ன் ஆன் எவ்வளோ, நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்படுது பாருங்கள், அதில் 15% வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பாருங்கள், கீழே செல்லிங் ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நம்ம இப்போ அடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 15% இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்றாங்க. அப்போ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கேபிட்டல் அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ, 2 lakhs. 2 lakhஸில் என்ன வரணும், 15% வரணும். இந்த 15% அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிவைடட் பை 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு தான் இங்கே டீட்டெயில் பண்ணுறாங்க. அப்போ 1.25%. அப்போ 1.25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், இது பர்சன்டேஜ். ஸோ 2 lakhs இன்ட்டு 1.25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய். அப்போ அது வந்து தனியாக அடிஷ்னலாக அதுவும் அந்த ப்ரைஸில் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். அது இல்லாமல் ப்ரெசன்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ப்ரெசன்ட் கான்ட்ரிபியூஷனு, அதாவது ப்ரெசன்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் பியில் இருந்து ப்ரெசன்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வருது நம்ம பார்த்தோம். எவ்வளோ, 5,10,000 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது இந்த கான்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்டில் மொத்தமாக கான்ட்ரிபியூஷன் 5,10,000 ருப்பீஸு, அதையும் ஆட் பண்ணோம் அப்படின்றாங்க. அப்போ 5,10,000 ருப்பீஸ். ஸோ இவ்வளோ தான், இவ்வளவையும் நீங்கள் ஆட் பண்ணால் டோட்டல். அப்போ நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் எத்தனை யூனிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செல்லிங் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ 8,40,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 2,500 ப்ளஸ் 5,10,000 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா 14 lakhs 12,500 ருப்பீஸ். இதுதான் வந்து உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் வேல்யூன்னு அர்த்தம். டோட்டல் சேல், இந்த சேல்ஸ் வேல்யூ விற்றா தான் உங்களுக்கு இந்த 15% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதே சமயத்தில் அடிஷ்னல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு அது ஒரு 60,000 எல்லாத்தையும் இன்க்ளூசிவலாக வரும். அப்போ மொத்த சேல்ஸ் காஸ்ட் வந்து இவ்வளோ.
ஆக்சுவலாக எவ்வளோ யூனிட் தயார் பண்ணுறோம்? 40,000 யூனிட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் 14,12,500. ஸோ டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 40,000 யூனிட்ஸு. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். அப்போ டிவைடட் பை 40,000. ஸோ 35 rupees 31 paise. rupees 35 rupees 31 paise. இதுதான் வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது. இதுதான். ஓகே, இந்த கொஷினை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த கொஷின் அப்படியே நம்ம பார்ப்போம். 17th கொஷின்னு. இதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கொஷினை எப்படியே பார்த்துட்டு வரலாம். இப்போ கொஷின் நம்பர் 17 அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இட் இஸ் எக்ஸ்லிமிட்டட் கேர்ஃபுல்லி அனலைஸ்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கன்சியூமர் பிஹேவியர் டு ப்ரொஜெக்ட் த சேல்ஸ் ஃபிகர்ஸ் ஃபார் த அப்கமிங் இயர்ஸ் ஆஸ் ஃபாலோஸ் அப்படின்றாங்க. அப்போ நல்லா பாருங்கள், இந்த குவார்ட்டரில் ஃபஸ்ட்டு குவார்ட்டர் சேல், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், வருஷத்துக்கு 4 குவார்ட்டர், 4 குவார்ட்டருக்கு உண்டான மொத்த சேல்ஸ் சொல்லிடுறாங்க. இப்போ மொத்தமாக இப்போ மொத்தம் எத்தனை சேல்ஸ் யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க? 40,000 ப்ளஸ் 56,250 ரெண்டாவது குவார்ட்டர், மூணாவது குவார்ட்டர் 61,875 மூணாவது குவார்ட்டர், நாலாவது குவார்ட்டர் 67,500. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2,30,625 யூனிட்ஸ் இந்த யூனிட்ஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து டாட்டு கிடையாது. 2,30,625 யூனிட்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அது இல்லாமல் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் இருக்குது, எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரொடக்ஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 2,30,625 இவ்வளோ வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் வேறு இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 18,375 எக்ஸ்பெக்டட். அதை ஆட் பண்ணி ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணால் அதுதான் ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரொடக்ஷன் நமக்கு பண்ணிக்கலாம். சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இந்த ப்ரொடக்ஷனில் மொத்தமாக எவ்வளோ ப்ரொடக்ஷன்னா நீங்கள் ஒவ்வொரு குவார்ட்டர் வைஸ் தனித்தனியாக போடணும். அதாவது 75% ஆஃப் த கரண்ட் குவார்ட்டர், அந்தந்த வருஷத்தில் எவ்வளோ அந்தந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அதில் 75% அந்தந்த குவார்ட்டர்லேயே ப்ரொடக்ஷன். அடுத்த குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு 25% முதல் குவார்ட்டரில் ப்ரொடக்ஷன். அப்போ இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ சேல்ஸோ அதில் 75%, அதுக்கு அடுத்த செகண்ட் குவார்ட்டரில் என்ன சேல்ஸோ அதில் 25%. இது ரெண்டும் சேர்ந்தால் தான் அந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னுடைய ப்ரொடக்ஷன். அதுதான் வந்து பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறது. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கரண்ட் குவார்ட்டர் டு பி மெயின்டைன். அப்போ கரண்ட் குவார்ட்டர் அப்படிங்கிறது வந்து 25% ஆஃப் த நெக்ஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இஸ் ஆஸ் ஃபாலோஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மொத்த ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம். அப்போ இதில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்குது? ரா மெட்டீரியல்ஸ்லேயும் அதே மாதிரி தான். எவ்வளோ நம்ம ரா மெட்டீரியல் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை வச்சு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பர்ச்சேஸ் பட்ஜெட் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள் என்ன இதுதான் முக்கியம். ஒரு யூனிட் நீங்கள் தயார் பண்ணோன்னா 4 கிலோ ரா மெட்டீரியல் தேவைப்படுது. அப்போ நீங்கள் ஃபினிஷ்டு கூட்ஸை கண்டுபிடிச்சிட்டு ப்ரொடக்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு உண்டான ரா மெட்டீரியல். அதை நம்ம எப்படி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குவார்ட்டர் வைஸ் ஆர்டர் பண்ணுறோம். அதாவது கம்பெனி பிளான்ஸ் டு அக்வயர் த டோட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் டூரிங் ஃபஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ். ஒவ்வொரு குவார்ட்டரும் ஆர்டர் பண்ணல, மொத்தமே 3 குவார்ட்டர் ஆர்டர் பண்ணுறாங்க. மொத்தம் எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 25%, செகண்ட் குவார்ட்டரில் 50%, தேர்ட் குவார்ட்டரில் 25%, மொத்தமாக இவ்வளோ பர்ச்சேஸ். அப்போ பர்ச்சேஸ் பட்ஜெட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். அப்போ யூ ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரிப்பேர் என்னென்ன பட்ஜெட்டு? ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டு. முதல்ல நான் சொன்ன பாருங்கள், மொத்தமாக எவ்வளோ சேல்ஸு, எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக்கு, எவ்வளோ ஓப்பனிங் ஸ்டாக், அதை பற்றி தான் ப்ரொடக்ஷன் வந்துடும். அது ஓகே. அந்த ப்ரொடக்ஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? அதில் இந்த பேட்டர்ன் கொடுத்துருக்குறோம். அப்போ ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டு டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த ப்ரொடக்ஷனில் ரா மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன? ஒரு யூனிட்டுக்கு 4 யூனிட் ஆஃப் ரா மெட்டீரியல். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரா மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட் டோட்டலாக வந்துடும். அப்போ ரா மெட்டீரியல் கன்சம்ஷனை பட்ஜெட் ஒன்று போடணும், அடுத்தது பர்ச்சேஸ் பட்ஜெட் எவ்வளோன்னு போடணும்,
அடுத்தது ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் இன் வேல்யூ. இது ரெண்டும் ஒன்று தான். இது குவான்டிட்டி, இது வேல்யூ, அவ்வளோதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆனுவல் ப்ரொடக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஆனுவல் ப்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஆனுவல் ப்ரொடக்ஷன் என்ன? ஃபஸ்ட்டு இந்த கொஷின் நம்பர் வந்து ஆக்சுவலாக 17. இதோட நம்ம கொஷின் முடியுது. அப்போ கம்ப்யூட்டேஷன் ஆனுவல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ? ஆனுவல் ப்ரொடக்ஷன்னா நமக்கு ஃபினிஷ்டு கூட்ஸில் ஓப்பனிங்கும் க்ளோசிங் கொடுத்து சேல்ஸும் கொடுத்துருந்தா நம்ம ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணுவோம்? அப்போ சேல்ஸ் எவ்வளோ? சேல்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க இங்கே நல்லா பாருங்கள். இப்போ நம்ம இந்த 4 சேல்ஸே ஆட் பண்ணோம். 4 சேல்ஸு என்னென்ன சேல்ஸு? ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், இந்த 4 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இது வந்தது எவ்வளோ? 2,30,600. அப்போ 4 குவார்ட்டர்ஸ் அதில் என்ன 45,000 நோட்டும் பண்ணிங்க. 45,000 ப்ளஸ் 56,250 ப்ளஸ் 61,875 ப்ளஸ் 67,500. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா டோட்டலு 2,30,625. இதுதான் வந்து டோட்டல். இது நம்ம ஏற்கனவே இவ்வளோ யூனிட்ஸ் சேல்ஸில். ஆனால் க்ளோசிங் ஸ்டாக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் த ஃபினிஷ்டு கூட்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா அப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கணும்? 18,000. இதையும் ஆட் பண்ணோம் 375 யூனிட்ஸ். இதை ஆட் பண்ணோம். சரி, அடுத்தது ஓப்பனிங் ஸ்டாக் ஏற்கனவே இருக்குது. ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ? 11,250 யூனிட்ஸ். இதை லெஸ் பண்ணணும். அப்போ 2,30,625 ப்ளஸ் 18,375 ப்ளஸ் மைனஸ் 11,250 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2,37,750. 2,37,750. இதுதான் வந்து டோட்டல் ப்ரொடக்ஷன், அதான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட். அப்போ ப்ரொடக்ஷன் இதுதான் டோட்டல் ப்ரொடக்ஷன். இவ்வளோ யூனிட்ஸ் நம்ம தயார் பண்ணோம். சரி, இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் அது இருக்கட்டும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் ஃபஸ்ட். இப்போ இது வந்து நோட்டாக வச்சுங்க. இப்போ நம்ம போடுறது ப்ரொடக்ஷன் பட்ஜெட். அதுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன் சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் பட்ஜெட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வைஸ் போட சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர், அண்ட் தென் ஃபோர்த்து குவார்ட்டர், அண்ட் தென் டோட்டல். இதுதான் இதில் வந்து இது பர்டிகுலர்ஸ் அப்படின்னு வச்சுங்க, சும்மா பர்டிகுலர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் நம்ம என்ன சொல்கிறாங்க நல்லா இதில் கவனிக்கணும். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்கான்? இந்த பாயிண்ட்ஸை பாருங்கள். 75% ஆஃப் த கரண்ட் குவார்ட்டர் சேல்ஸ். இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணி சேல்ஸ் எழுதிடுங்க, ஈஸியாக புரியும். சேல்ஸ் எழுதிட்டால் என்ன வருது? மொத்தமாக 45,000 சேல்ஸு. முதல்ல நம்ம எழுதின அதே ஃபிகர் தான். இந்த ஃபிகர் அப்படியே எழுதிங்க. 45,000 and then 56,250 and then 61,875 and then 67,500. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 75%. ஆமாம், அப்போ 75% ஆஃப் கரண்ட் குவார்ட்டர் இல்லையா? இதில் 75%. அடுத்தது 25% ஆஃப் நெக்ஸ்ட் குவார்ட்டர். இந்த இதில் 25%. அப்படி நீங்கள் பாருங்கள். மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ 45,000 அதில் இன்ட்டு நீங்கள் அதை முதல்ல நீங்கள் 75% மட்டும் போடுங்க. மறுபடியும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ 45,000 இன்ட்டு 75% அப்படின்னா அதில் 33,750. 33,750. இதில் பாருங்கள் கரண்ட்டு 56,250 இன்ட்டு 75% அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 42,187 யூனிட்ஸ். அண்ட் தென் 61,875 அதில் நீங்கள் 75% போட்டிங்க அப்படின்னா அப்போ பாருங்கள் 46,406 அப்படின்னு. அடுத்தது 67,500ல் 75% அப்படின்னு போட்டிங்கன்னா 50,625. அப்போ இந்த கரண்ட் இயர் ஒவ்வொன்றுக்கும் உண்டான அந்தந்த இதில் இருக்கிற மொத்த 75 ப்ரொடக்ஷன் அந்தந்த குவார்ட்டர்லேயே நம்ம தயார் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? 25% ஆஃப் நெக்ஸ்ட் குவார்ட்டரில் நெக்ஸ்ட் குவார்ட்டர். அப்படின்னா என்ன? நெக்ஸ்ட் குவார்ட்டர் இந்த 56,250ல் 25%. எது ஃபஸ்ட்டுக்கு
தேர்ட்லேருந்து 61,875 25%. எதுக்கு? செகண்டுக்கு. அதே மாதிரி ஃபோர்த்தில் இருந்து 25%, 67,500 25%. அப்படி நீங்கள் அப்படியே போட்டு பாருங்கள். அதாவது இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா 56,250 இன்ட்டு 25% அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 14,063. அடுத்தது 61,875 இன்ட்டு 25% அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 15,469. அடுத்தது 67,500 அப்படின்னு போட்டால் அதில் 25% அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 16,875. ஃபோர்த்துக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் அந்த சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 18 இதுதான் அந்த க்ளோசிங் ஸ்டாக் தான் ஃபோர்த்துக்கு. அப்போ நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்போ 18,375 அவ்வளோதான். அப்போ ப்ரொடக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் ப்ரொடக்ஷன். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். அப்போ 33,750 ப்ளஸ் 14,063 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,813. இதில் 42,187 ப்ளஸ் 15,469 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,656. அடுத்தது 46,406 ப்ளஸ் 16,875 அப்படின்னு போட்டிங்கன்னா 63,281. இது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,625 ப்ளஸ் 18,375 அப்படின்னு போட்டிங்கன்னா 69,000. ஸோ இது நாளையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று வரும். மொத்தமாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் இது நமக்கு தெரியும். சேல்ஸ் மொத்தமே நம்ம ஏற்கனவே போடுறது 2,30,000 நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். 625 இந்த மொத்த சேல்ஸ் வருது இல்லைங்களா, இந்த சேல்ஸு இந்த சேல்ஸு அது வந்துருச்சு. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் இது நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்த ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு வந்துடும். அப்போ நீங்கள் எல்லாம் 69,000 ப்ளஸ் 63,281 ப்ளஸ் 57,656 ப்ளஸ் 47,813. அப்போ பார்த்தீங்கன்னா 2,37,750. 2,37,750 இதுதான் வந்து ப்ரொடக்ஷன். இது ப்ரொடக்ஷனு, இது சேல்ஸு. இப்போ இவ்வளோ ப்ரொடக்ஷன்னா நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு யூனிட் தயார் பண்ணுறதுக்கு 4 யூனிட் ரா மெட்டீரியல் தேவை அப்படின்றான். அப்போ நீங்கள் அப்படியே போட்டுங்க. இப்போ நீங்கள் இதை அப்படியே படுங்க. இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட்னு கேட்குறாங்க, அதனால் தனி ஹெட்டிங் போட்டுங்க. அப்போ ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் பட்ஜெட். ரா மெட்டீரியல் கன்சம்ஷன் என்ன? அந்த குவார்ட்டர் அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஃபஸ்ட்டு எவ்வளோ? இந்த 47,000. அப்போ 47,813. இங்கே 57,656. இங்கே 63,281 யூனிட்ஸ். இங்கே 69,000. இதுதான். அப்போ இதில் என்ன பண்ணோம்? இதில் தான் யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்டு. ஆக்சுவலாக யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் இது வந்து இவ்வளோ அவுட்புட் நமக்கு தேவை. ஆனால் ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ தேவை? ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஒரு யூனிட்டுக்கு பர் யூனிட்டுக்கு 4 கிலோ தேவை. அப்போ 4 எல்லாத்துக்குமே 4. அப்போ மொத்தமாக ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 47,813 இன்ட்டு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,91,252. 57,656 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 2,30,624. 63,281 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா 2,53,124. அண்ட் தென் 69,000 இன்ட்டு 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,76,000. இது நல்லா 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ? 2,76,000 ப்ளஸ் 2,53,124 ப்ளஸ் 2,30,624. சாரி 1,91,252 ப்ளஸ் 2,30,624 ப்ளஸ் 2,53,124 ப்ளஸ் 2,76,000. ஸோ மொத்தமாக 9,51,000. அப்போ இது 4க்குமே டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பெர் ஆனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? 9,57,000 யூனிட்ஸ். இது நமக்கு ஏன் வேணும் அப்படின்னா இதை தான் நம்ம 3 குவார்ட்டரில் ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அப்போ இவ்வளோ யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க? அதாவது
ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட்னா என்ன வரும்? இப்போ பர்ச்சேஸுக்கு முதல் ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ முதல்ல நீங்கள் தேர்டு இதில் ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட் பட்ஜெட். ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட் பட்ஜெட்னா ஆக்சுவலாக எவ்வளோ தேவை? டோட்டல் ரா மெட்டீரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இப்போ நம்ம சொன்ன 9,51,000 யூனிட்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஆனால் இதில் என்ன பண்ணோம்? க்ளோசிங் ஸ்டாக்கு எவ்வளோ இருக்குதுன்றான் ரா மெட்டீரியல்ஸில். நல்லா பாருங்கள், எவ்வளோ 7,500 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக்கு அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 7,500 அதை ஆட் பண்ணிவிட்டு லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? 15,000 யூனிட்ஸ். இதை லெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்போ 9,51,000 ப்ளஸ் 7,500, ஸோ 9,58,500. அதில் மைனஸ் எவ்வளோ சொல்கிறாங்க? 15,000 போட்டிங்க அப்படின்னா 9,43,500 யூனிட்ஸ். இவ்வளோ யூனிட்ஸ் தான் நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும். மெட்டீரியல்ஸ் டு பி பர்ச்சேஸ்ட் பர் ஆனம். பர்ச்சேஸ்ட் பர் ஆனம் வந்து இவ்வளோ யூனிட்ஸ் நல்லா பார்க்கணும். சரி, ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? அடுத்தது வேல்யூவில் கேட்குறோம். ஏன்னா வேல்யூ ரேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12 ரூபா, 13 ரூபா, 14 ரூபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 தடவை வாங்குறாங்க. அதை நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, இப்போ இதை இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பட்ஜெட் இன் வேல்யூ. பர்ச்சேஸ் பட்ஜெட் இன் வேல்யூவில் ருப்பீஸில் நம்ம இப்போ எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன பண்ணனா, 4 குவார்ட்டர்லேயும் வாங்கலை. முதல் குவார்ட்டரில் வாங்குகிறோம், செகண்ட் குவார்ட்டரு, அடுத்தது தேர்ட் குவார்ட்டர், ஃபோர்த்து குவார்ட்டரில் ஆர்டர் பண்ணல. ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறோம்? பர்சன்டேஜ் ஆஃப் ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளவோ அதில் மொத்தம் பர்சன்டேஜ் ஆஃப் ஆனுவல் ரிக்குவயர்மெண்ட்டில் அப்போ 9,43,500 நமக்கு தேவை. அதில் ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் 25%, செகண்ட் குவார்ட்டரில் 50%, தேர்ட் குவார்ட்டரில் 25%. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க? குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணுறது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 9,43,500 இன்ட்டு 43,500 இன்ட்டு 25%. அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியது 2,35,875 யூனிட்ஸ். எப்போ? ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு. சரி, அதுக்கு ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஆர்டர் பண்ணும்போது அதனுடைய ரேட் என்ன சொல்கிறான்? ரேட் அப்படின்னா அதனுடைய ரேட்டு பர் கேஜி எவ்வளோ சொல்கிறான்? 12 ருபீஸ். அப்போ வேல்யூ என்ன வரும்? வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 12 அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 28,30,500 இதுதான். சரி, செகண்ட் குவார்ட்டருக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி மொத்தம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் 9,43,500ல் 50%. அப்போ 50%னா அப்போ 4,71,750 யூனிட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ ரேட் என்ன பாருங்கள்? 13 ருபீஸ். அப்போ இன்ட்டு 13 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 lakhs நல்லா பார்க்கணும், 61,32,750. சரி, அடுத்தது 25னா அதே தான், இதே வேல்யூ இது வரும். அப்போ 2,35,875 யூனிட்ஸு. ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 14 ரூபா ரேட்டு. இந்த கடைசி சீட்டில் 14 ரூபா ரேட்டு. அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் என்ன 2,35,875 இன்ட்டு 14 ருபீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 33,02,250 இவ்வளோ தான் வருது. அப்போ இதுதான் டோட்டல் வேல்யூ. ஃபோர்த்து குவார்ட்டரில் நம்ம பண்ணல, ஏன்னா இங்கே வந்து 25%, 50%, 25%, இது 100% ஆர்டர் பண்ணியாச்சு. அப்போ மொத்தமாக நமக்கு தேவை 9,43,500. அப்போ இதை நீங்கள் இதை ஆட் பண்ணாலும் எவ்வளோ வரும்? 9,43,500. இவ்வளவும் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா 25%, 50%, 100% ஆர்டர் பண்ணியாச்சு. அப்போ வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 33,02,250 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 61,32,750 ப்ளஸ் 28,30,500. ஸோ என்ன வேல்யூ வரும்னா 1,01,30,000
22 lakhs, 65,000 and then 500. இதுதான் வந்து வேல்யூ. அப்போ பர்ச்சேஸ் பட்ஜெட்டில் 4 குவார்ட்டர் இருக்கும். எவ்வளோ வேல்யூனா இதுதான் வேல்யூ. ஸோ இந்த சம்மு முடிச்சிட்டோம். அப்போ இந்த கிளாஸோட உங்களுக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கம்ப்ளீட் ஆகுது.